பெரும்பாலும் திரைப்படங்கள் தோல்வியடைந்ததுக்கு டைரக்டர்களுடைய வேலையில் கதாநாயக நடிகர்கள் வந்து தலையீடு பண்ணுறது தான் அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. 100% அதாங்க. வேறு எந்த காரணம் கிடையாது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்க, 10 டைரக்டர் நீங்கள் பேட்டி எடுங்க, யூடியூப்லோட போட வேணாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ மதுரை அன்பிச்செழியன் இவர் தனுஷ் வச்சு ஒரு படம் ஆரம்பித்தார், அமரன் டைரக்டர் வச்சு. ஏன் அந்த படத்தை அவர் வேணான்னு விட்டார்? இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்க மிக பிரபலமான கதாநாயகர்கள் படங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. பல தயாரிப்பாளர் படம் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. எங்கே யார் எடுக்கிறாங்க நீங்கள்? இந்த 10 பேருக்கு நீங்கள் வந்து உட்காந்து எழுதி பாருங்கள் என்னென்ன படம் நினச்சிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற 30 கோடி தான் வேணும், நாங்கள் நினைக்கிற 50 கோடி தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பெரும்பாலும் திரைப்படங்கள் தோல்வியடைந்ததுக்கு டைரக்டர்களுடைய வேலையில் கதாநாயக நடிகர்கள் வந்து தலையீடு பண்ணுறது தான் அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. 100% அதாங்க. வேறு எந்த காரணம் கிடையாது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்க, ஒரு டாமினேட் பண்ண டைரக்டர்னு சொல்லலாம். அவங்கள 2-3 பேர்த்து விட்டுருங்க. ஒரு வெற்றி மாறனோ, ஒரு மாரி செல்வராஜோ, அந்த மாதிரி இருக்கிற டைரக்டர் விட்டுருங்க. மற்ற ஒரு 10 டைரக்டர் நீங்கள் பேட்டி எடுங்க, யூடியூப்லோட போட வேணாம். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ண பயந்துக்கிறாங்க. எல்லாம் நம்ம இப்படி பேசினோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு இனிமேல் அடுத்த சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. பர்சனலாக பேசி பாருங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி தலையிடுறாங்களான்னு கேட்டு பாருங்க. 100% சொல்லுவாங்க எல்லாருமே தலையிடுறாங்கன்னு. ஏன்னா நான் வந்து தனிப்பட்ட என்ற கருத்தாக இதை சொல்லலை. நான் பல பேர் என்கிட்ட சொன்னது தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ மதுரை அன்பிச்செழியன் ஒரு நல்ல ஒரு பெரிய தயாரிப்பாளர், ப்ரொடக்ஷன் செக்டாரில் பர்ஃபெக்டாக இருப்பார். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அவரை பற்றி எத்தனை விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், நான் பழகின அளவுக்கு வியாபாரத்தில் வரதுல 100% சுத்தமாக இருப்பார், கரெக்டாக நடந்துக்குவார். அப்படிப்பட்ட அந்த தயாரிப்பாளர் தனுஷ் வச்சு ஒரு படம் ஆரம்பித்தார், அமரன் டைரக்டர் வச்சு ஆரம்பித்து ஏன் அந்த படத்தை அவர் வேணான்னு விட்டார்? காரணம், ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்ன பட்ஜெட் ஒன்று, அது ஆரம்பிக்கும் மீன்ஸ் படத்தினுடைய முதல் ஸ்டார்டிங் பாயிண்டில் நடிகர்கள் 2 பேருக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொன்னது. அதுக்கப்புறம் அவங்க பட்ஜெட்டு பெரிய அளவில் அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ 1 கோடி அதிகம், 20 கோடி 30 கோடி அதிகம்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, வியாபாரம் இன்னைக்கு இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி ஓடிடி விற்கிறது இல்லை. அப்படியே விற்றாலும் அவங்க என்னங்கிறாங்க, தியேட்டர் பர்ஃபார்மன்ஸை வச்சு நல்லா போச்சுன்னா அதே விலை கொடுப்போம், குறையா போச்சுன்னா குறைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கணுமா வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டார். அவர் ட்ராப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் எங்கிட்ட சொன்னது என்னென்னா, டைரக்டரையும் ஹீரோவையும் கூப்பிட்டு ஒரு நயா பைசா எனக்கு வட்டி வேண்டாம், நான் கொடுத்த பணம் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அவர் என்கிட்டே சொன்னார். ஆமாம், நான் வந்து எதுக்குங்க ரிஸ்க் எடுக்கணும், நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் விரும்பல. ஏன்னா இன்னைக்கு வியாபாரமே இல்லை, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பெருசாக வர்றதில்ல, ஒரு இது ஓடிடி விற்க முடியல, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் போயிட்டு இருக்கும்போது நம்ம வேணாங்க. நம்ம வந்து இப்போ ஏதோ ஹோட்டல் மதுரையில் அற்புதமாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காரு, சென்னையில் அதே மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன், இந்த மாதிரி போயிடலான்ட்டு இருக்கேன், நமக்கு இது ரொம்ப ரிஸ்க்காக தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட, இல்லை கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. அதாவது எந்த ஒரு வியாபாரமும் லாபத்துக்கு தான் எல்லாருமே பண்ணுறோம். அப்போ முதலீடு போடக்கூடியவங்களுக்கு லாபம் இல்லைன்னா அவங்க எப்படி வந்து முதலீடு போட வருவாங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பாளர், இப்போ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இணங்கி போய் அவர்கிட்ட நம்ம செஞ்ச பண்ணிச்சுனா, இப்போ அவர் இதே மாதிரி தான். அவர்கிட்ட இந்த டைரக்டர் இந்த ஹீரோ உட்காந்து அந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அன்பிச்செழியன் போய் உட்காந்து, சார் ப்ரொடக்ஷன் காஸ்ட் நீங்கள் போட்டுருங்க, படத்தை எடுப்போம், படம் ஓடிட்டோம் நல்லபடியாக, நீங்கள் 40% எடுத்துக்கங்க, ஹீரோவுக்கு 40% கொடுங்க, டைரக்டருக்கு 20% கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 100% அவர் அந்த படத்தை ஆரம்பிச்சிருப்பார். கரெக்ட். ஆனால் இவங்க ஒருத்தரும் ஹீரோ ஆகட்டும் டைரக்டர் ஆகட்டும், எனக்கு ஒரு 30 கோடி கொடுங்க, 40 கோடி கொடுங்க, இவங்க இன்னொருத்தர் டைரக்டர் எனக்கு ஒரு 10 கோடி கொடுங்க, 15 கோடி கொடுங்க, இப்படின்னு இவங்களே வந்து அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் 70% 60% கேட்டாங்கன்னா தயாரிப்பாளருக்கு ஒரு பயம் வந்துடுது. இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்து இது ப்ரொடக்ஷன் காஸ்ட் போட்டு, அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் நிற்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நாளைக்கு படம் ஆரம்பித்து ஒரு 70% வேலை ஆரம்பித்ததுக்கப்புறம், சார் இன்னொரு 10 ரூபா ஜாஸ்தி ஆகுது சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் வேணான்னு விட்டு போட்டு போக முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி தொழில் இல்லை இது. அதனால ஒரு நல்ல முதலீட்டோட தொழில் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறவங்க கூட வேணான்னு ஒதுங்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் டைரக்டருடைய நடவடிக்கை இருக்குது. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்க மிக பிரபலமான கதாநாயகர்கள் படங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. பல தயாரிப்பாளர் படம் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. எங்கே யார் எடுக்கிறாங்க நீங்கள்? இந்த 10 பேருக்கு நீங்கள் வந்து உட்காந்து எழுதி பாருங்கள் என்னென்ன படம் நினச்சிருக்காங்கன்னு. இல்லை எல்லாரையும் சொல்ல முடியாது. இப்போ தனஞ்சயன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஒரு பக்கம் கமல்ஹாசன் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த அன்பறிவு இயக்கத்தில் ஒரு படம் எடுக்கிறார். நான் வந்து சொன்னேன், ஒரு நடிகர் என்னென்னா எல்லாம் நினைப்பாங்கன்னா இவர் ரொம்ப பேசுகிறாருன்னு நினைப்பாங்க. நான் என்னங்கிறேன்னா, இந்த சினிமா தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சோறு போட்டுது. 1800 தியேட்டர் இந்தியாவில் வச்சுருக்காங்க, 1800 ஸ்க்ரீன். அப்படிப்பட்ட பிவிஆர் ஆண்டு ஒன்றுக்கு 300 கோடி 400 கோடி நஷ்டம் தான் வருது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே ஒரிஜினல் கணக்கு தானே, அவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஆமாம்,
ஒரிஜினல் தான் எல்லாம் கொடுக்குறாங்க நஷ்டம். அதனால இவங்க சும்மா இந்த கமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க நீங்கள் அத்தனை விலைக்கு விற்கிறீங்க, இத்தனை விலைக்கு விற்கிறீங்க, நீங்கள் வரணும். நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு பெரிய தியேட்டரில் வந்து ஒரு பாப்கார்ன் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 200 ரூபாய்க்கு, 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 400 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா பாப்கார்ன் 50 ரூபாய்க்கு விற்கிற தியேட்டர் சென்னையில் இருக்குது. நான் வேணா அந்த தியேட்டர் ஒரு 4 தியேட்டர் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்குது. அந்த தியேட்டருக்கு நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த தியேட்டர் எங்களுக்கு பிடிக்கலைங்க, எங்களுக்கு பாப்கார்ன் 300 ரூபாய்க்கு இருக்குது. நீ 300 ரூபாய்க்கு வாங்கினாலும் அவனுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுயா. அதனால இவங்க சும்மா எல்லாம் ஜனங்கள் கமெண்ட்ல போட்டு இந்தியாவிலேயே டிக்கெட் விலை தமிழ்நாட்டில் குறைய நான் சொல்லிட்டே இருக்கேன் திருப்பி 190 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதுக்கே இங்கெல்லாம் என்னங்கிறாங்க, நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம்னா 2000 ரூபா ஆயிடுது, நாங்கள் இதுக்கு தியேட்டருக்கு போகிறோம், நாங்கள் வீட்டிலே உட்காந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க கமெண்ட்டில். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது நீங்கள் தியேட்டருக்கு ஜனங்க வரணும்னு நினைச்சிங்கன்னு சொல்லிட்டுனா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைச்சி நடிகர்கள் வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் வந்தீங்கன்னா தான் இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களாவது தியேட்டருக்குள்ளே இருந்துட்டு இருப்பாங்க. இப்போவே டிராஸ்டிக்காக இந்த 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா டிராஸ்டிக்காக மிகப்பெரிய வீழ்ச்சி வந்துருச்சு ஆடியன்ஸில். ஒரு தியேட்டரில் மல்டிப்ளெக்ஸில் 80% 90% ஆக்குபென்சி இருந்த தியேட்டர்கள்லாம் இன்னைக்கு 30% ஆக்குபென்சிக்கு போயிடுச்சு. ஐயோ, இனி இப்படியே இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு சொல்லிச்சுன்னா இந்த ஆர்டிஸ்ட் படமே வரலன்னு வைங்க, அதில் சின்ன சின்ன படங்கள் வந்துட்டு இருந்துச்சு போட்டிங்கன்னா அந்த ஆக்குபென்சி வந்து இன்னொரு 10% அடுத்த வருஷம் வீழ்ச்சி ஆகும். அது மாதிரி ஆயிரும். அதனால வந்து இருந்துட்டு எல்லா நடிகர்களும் இந்த பர்சன்டேஜுக்கு வந்து இவங்க வரிசைக்கு ஒரு 2 படமாவது கொடுத்து பழையபடி இந்த ஆடியன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு சோறு போடுற, எனக்கு சோறு போடுற, எல்லா உங்களுக்கு சினிமாவில் இருக்க நம்ம எல்லாத்துக்கும் சோறு போட இந்த சினிமா நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற 30 கோடி தான் வேணும், நாங்கள் நினைக்கிற 50 கோடி தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் மாதிரி ஒரு 10 நடிகர் உருவாக தான் போகிறாங்க. ஆனால் இதுவும் நன்மைக்கு தான். இவங்க இப்படி கேட்டிருந்தா தான் இன்னொரு 10 நடிகர் உருவாவாங்க. எப்படி உருவாவாங்க? ஆமாம், நிச்சயமாக உருவாவாங்க. இப்போ ஒருத்தர் சினிமாவில் வந்து நான் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலன்னு வைங்க, நான் வந்து 2020 இப்போ 2005 டிஸ்ட்ரிபியூஷன் நிறுத்திட்டேன். 20 வருஷமாக நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா பெரிய விலைகள் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வயசாகிடுச்சு, அளவாக நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷன் தொழில் யாரோ 2 பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் நடிக்கலைன்னா என் நடிக்காமல் சினிமா யாரும் ப்ரொடக்ஷன் எடுத்து போகிறது கிடையாது. கண்டிப்பாக வருவாங்க. என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டுனா இன்னொரு 4-5 நடிகர் உருவாகணும். இவங்க யாருனாலும் உருவானாங்க, டைரக்டர்னாலும் உருவானாங்க. நல்ல டைரக்டர் 4-5 இல்லை உருவாகின்ற நடிகர்கள் இதே பாதையில் தானே பயணிக்கும். ஆமாம், அதுதான் பெரிய பயதானே. புதுமுகங்கள் அப்படின்னு இளம் கதாநாயகர் சில பேர் அறிமுகம் இருக்காங்க. அவங்க சொல்கிற சம்பளத்தை பார்த்தா இவங்க பெட்டர்னு இவங்களை கும்பிட தோணுது. இல்லை, நான் அதில் இன்னொரு காமெடி சொல்கிறேன் கேளுங்க. அவங்களுக்கு கதை அவங்க தான் கேட்குறாங்க, அதுதான் ரொம்ப கொடுமை. அதாவது நீங்கள் கதை கேளுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 படத்தில் ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டா 3ஆவது படத்தில் பேர் சொல்லக்கூடிய டைரக்டர்கள் படத்தில் நடிச்சாங்கன்னா கம்முன்னு இருக்கிறாங்க. ஒரு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்லையோ, ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படத்துலையோ, ஒரு வெற்றிமாறன் டைரக்ஷனோ, ஒரு மாரி செல்வராஜ் படத்துலையோ நடிச்சாங்கன்னா கம்முன்னு நடிக்கிறாங்க. அவங்களே ஒரு புது டைரக்டர் வந்து இப்போ டைரக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டுனா இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே இவங்க ஐடியா அதான் நான் சொன்ன மாதிரி தான். இவங்க தலையிடாமல் என்னைக்கு சினிமாவில் இருக்காங்களோ அன்னைக்கு தான் இந்த சினிமா நல்லா இருக்கும். நடிகர்களுடைய தலையீடு இருந்துன்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக சினிமாவுடைய வீழ்ச்சியை நான் இல்லை, நீங்களே யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. கலந்த சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 2025 தான் மிகவும் மோசமான ஆண்டு அமைஞ்சிருக்கு. ஆமாம், நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அதுக்கு முந்தின வருஷம் எனக்கு தெரியாது. 45 வருஷம் ஆச்சு நான் சினிமாவுக்கு வந்து. 79-80 நான் சினிமாவுக்கு வந்தேன். அதில் 2025 தான் 2025 மிக மிக மோசமான ஆண்டு. அதாவது வசூல் மோசம்னு சொல்லிட்டுனா படமே மோசமான படங்கள். நீங்கள் சும்மா வந்து ஜனங்க வரலையும் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. வந்த படங்களே மோசமான படங்கள். ஜனங்களுக்கு பிடிச்சிருந்தா வர மாட்டேங்கிறாங்களா தியேட்டருக்கு? கண்டிப்பாக வருவாங்க. பேசும்போது தான் சொல்லுவாங்க ஒழிய சினிமாவுக்கு போனால் செலவாகுதுன்னு. நல்ல படம் தெரிஞ்சால் கண்டிப்பாக தியேட்டருக்கு வருவாங்க. தலைவெல்லாம் வந்தாங்க. அதனால் 2025 அதாவது சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் மிக மோசமாக இருந்தது 2025 தான். அதனால தான் இவ்வளோ பெரிய வசூல் வீழ்ச்சிமாச்சு. தனஞ்சயங்கோடு நேற்றுக்கு உங்கள்கிட்ட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அதாவது இதுக்கு முந்தின வருஷம் என்ன வசூலாச்சு, போன வருஷம் என்ன வசூலாச்சுன்னு. அதில் மாதிரி இன்னொரு பெரிய மைனஸ் எப்படின்னு சொல்லிட்டுனா இந்த படங்கள் 252 படங்கள் தயாராகிருக்குன்னு சொன்னாங்க. அதில் வந்து ஒரு 225 படம் 230 படம் போட்ட முதல் டோட்டலி லாஸ். மொத்தம் போச்சு. ₹1 கூட கைக்கு வந்திருக்காது அவங்களுக்கு. ஏன்னா அந்த படங்களை பார்க்குறதுக்கு தியேட்டருக்குள்ளே ஆளே வரல. சின்ன படத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு பேசுகிறாங்க இல்லையா, நாங்கள் புக்கிங் திறந்ததுன்னா 2 பேரோட உள்ள வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இப்படி என்ன எப்படி தெரியும் அந்த படத்தை எதனை போய் ஓட்ட முடியும்? இப்படி மொத்த முதலீடு போகுதுன்னு தெரிஞ்சது கூட சினிமாக்குள்ள புதுசாக வந்துட்டே இருக்கிறாங்க. இது என்ன ஒரு ஆச்சரியமான தொழில்னு எனக்கே தெரியல. அதாவது ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா ஆரம்பிச்சுன்னா அந்த ஹோட்டல் மூடிச்சுன்னா அடுத்த ஹோட்டல் யோசிக்கிறாங்க. ஆனால் இங்கே என்னென்னா நாம தான் என்ன பண்ணுறோம், வெற்றி, மாபெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லும்போது வெளியில் இருக்கிறவங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இண்டஸ்ட்ரி இருக்கிற நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ எங்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, சார் படம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சார், படம் ரெடி. நான் சொல்கிறேன், தம்பி இந்த படத்துக்கெல்லாம் ஆளே வரமாட்டேங்கிறாங்க.
நாங்கள் தான் என்ன பண்ண முடியும். இல்லை சார் நீங்கள் அந்த படத்தை தனஞ்சயன் கூட நம்ம போன வாரம் பேசும்போது என்ன சொன்னார், சார் நீங்கள் இந்த சின்ன படங்கள் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு வாரமாக ஓட்டுங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் ரெடி சார், நீங்கள் வாங்க, நான் என் தியேட்டருக்கு வாங்க, நீங்கள் என்ன படம் சொல்கிறீங்களோ அதை நான் போடுறேன். நான் எத்தனை பேர் வர்றான்னு பாருங்க தியேட்டருக்கு. 2 பேர் 3 பேர் வர்றாங்க சார். அதை போய் ஓட்டுங்கிறீங்களே, இனத்தை வச்சு ஓட்ட சொல்கிறீங்க நீங்கள் ஓப்பனிங். இப்போ இந்த தியேட்டரில் 145 ஆடியன்ஸ் ஒரு ஹவுஸில் இருந்ததுன்னா ஒரு 25 பேர் படத்துக்கு வந்தாங்க, நான் ஓட்டுறது ரெடி. 25 பேரோட வர மாட்டேங்க, 3 பேர் வர்றாங்க, 2 பேர் வர்றாங்கன்னா எப்படி ஓட்ட சொல்கிறீங்க நீங்கள்? சின்ன படத்துக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்க இல்லையா, வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் இந்த முறை மாறணும். அதாவது பெரிய டைரக்டருக்கு சின்ன நடிகர் வச்சு படம் எடுத்ததுன்னா கொஞ்சம் ஆடியன்ஸ் சொல்ல ஏறுவாங்க. இல்லை, பல காலமாக திரையரங்கில் உரிமையாளர்கள் எல்லாரும் மேடையில் பேசும்போது எங்களை வாழ வைக்கிறது சின்ன படங்கள் தான் அப்படின்னு மேடையில் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதான் உண்மை நிலையா? அதுதான் உண்மை நிலை. ஆனால் சின்ன படங்கள் இன்னைக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டுன்னா முகம் தெரியாத படத்துக்கு ஆடியன்ஸ் வர்றதுக்கு ரெடி இல்லை. அன்னைக்கு வந்து அதாவது சினிமா வந்து வேற எந்த விதமான பொழுதுபோக்கு இல்லாத காலத்தில் எல்லாமே பொருந்தாது இல்லை, நிச்சயமா பொருந்தாது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எப்போ வருவாங்கன்னா பெரிய டைரக்டர்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, இவங்க சின்ன படம் எடுத்தாங்கன்னு வைங்க, வருவாங்க. சங்கர் வந்து காதல்னு ஒரு படம் எடுக்கிறாரு, சங்கருடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னா உடனே என்ன ஆகுது, சங்கர் ப்ரொடக்ஷனு ஏதோ இருக்கும் அப்படின்னு உள்ள வந்தாங்க. அந்த டைரக்டர் புதுசாக இருந்தால் கூட உள்ள வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய டைரக்டர்கள், பெரிய பேனர் அவங்கெல்லாம் எடுத்தாலும் வரும். நீங்கள் அடையாளமே தெரியாத தயாரிப்பாளர், முகமே தெரியாத நடிகர், முகமே தெரியாத டைரக்டர், இவங்க எல்லாம் வந்து ஒரு படத்தை எடுத்து கொடுத்தாங்க. அது கூட கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த 200 படத்தில் 190 படத்தில் ஒரு விஷயம் கிடையாது. ப்ரொஜெக்ஷன் பார்க்குறதுக்கே உட்கார முடிய மாட்டேங்குது. ஏன்னா எந்த விதமான அனுபவம் இல்லாமல் வந்து படம் எடுக்கிறாங்க. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தவங்க, அதெல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பெரிய ஒரு முக்தா சீனிவாசன் தரலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தயாரிப்பில் இருந்தவங்க தான். ஒரு ஜிஎன் மேன்மணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரொடக்ஷன் இருந்தவங்க தான். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையுமே சொல்ல முடியும். அப்படி வந்து தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தவங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் மாறினாங்க. ஏன்னா ஒரு அனுபவத்தோடு அவங்க தயாரிப்பு பண்ணாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சாதாரண நிலைமையில் இருந்தவங்க மிகப்பெரிய அளவில் தயாரிப்பாளராக உருவானாங்க. ராவுத்தர் படங்கள் பண்ணார். எதை வச்சு பண்ணார்? ராவுத்தர் வந்து சினிமாவில் வந்து விஜயகாந்த் கூடயே இருந்து கதை கேட்டு எல்லாம் பண்ணி அவருக்கே ஸ்டோரி நாலேஜ் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு தான் அவர் தயாரிப்பாளராக மாறினார். அவர் எடுத்துனா தயாரிப்பாளராக மாறல, ஏன்னா அவருக்கு வசதியும் பெருசாக இல்லை அன்னைக்கு. ஆனால் நாலேஜ் தெரிஞ்சு அவர் வந்ததுக்கப்புறம் படங்கள் எடுக்க ஆரம்பித்து நிறைய சக்ஸஸ் படங்கள் கொடுத்தாரு. இப்படி நீங்கள் வந்து அனுபவம் இல்லாமல் படம் எடுக்கக்கூடிய ஆளுங்க நிறைய போயிட்டாங்க. அதை தடுக்கவே முடியாத. ஏறக்குறைய 200 படங்கள் அப்படின்னா ஒரு படத்துக்கு 4 கோடி ரூபா வச்சுக்கிட்டா கூட 800 கோடி ரூபா சென்ற ஆண்டு பெரிய அளவு. இதை எப்படி சரி பண்ணுறது? இல்லை, இது எப்படி சரி பண்ணுறேன்னா அதான் பாருங்களேன், மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு இப்போ ரெடியாக ஒரு ஒர்க்கு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது யார் தடுக்கிறதுன்னு தெரியல. இது கூட ரெமடி என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு படத்துடைய வெற்றி அப்படின்றது வெவ்வேறு பார்வையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒரு படத்துடைய வெற்றி அப்படின்றது திரையரங்கில் அந்த படம் ஓடி வசூல் பண்ணுறதா, இல்லை அந்த தயாரிப்பாளர் போட்ட துட்டு இருக்குல்ல அதை வந்து ஓடிடி இதெல்லாம் எடுத்துட்டார் அப்படின்றதா, எது வெற்றி? ரெண்டுமே வெற்றி தான். தயாரிப்பாளர் போட்ட பணத்தை வந்து எடுத்துட்டு அந்த படத்தில் ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒரு 10 கோடியோ 15 கோடியோ லாபம் வந்துன்னா அது வெற்றி படம் தான். திரையரங்களை ஓடி ஓடிடியை மறுபடி விற்று அந்த தயாரிப்பாளர் எப்படி இருந்தாலும் தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் லாபம் வரக்கூடிய படம் தான் வெற்றி படம். கமர்ஷியல் தான், இது தொழில் தானது. இது வந்து சமூக சேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு வெற்றி வந்தாலும் சரி, திரையரங்கு உரிமையாளருக்கு வெற்றி வந்தாலும் திரையரங்கு உரிமையாளருக்கு வெற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்துடும். தயாரிப்பாளருக்கு வெற்றி அடைஞ்சாமே அந்த படம் நல்லா ஓடுன்னு அர்த்தம். ஓடுச்சுன்னா திரையரங்கு உரிமையாளருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷேர் பெட்டராக வரும். விநியோகத்திற்கு வெற்றி வந்தாலும் அதனால இவங்க 2 பேரும் நல்லா இருந்தாங்கன்னாவே நாங்கள் நல்லா இருப்போம். தயாரிப்பாளரும் விநியோகத்திலும் நல்லா இருந்ததுன்னா திரையரங்கு உரிமையாளரும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பாங்க. இன்றைக்கு திரை வியாபாரமும் முழுக்க வந்து மொத்தமாக சினிமாவே தவறான பாதையில் போயிட்டுருக்கு, மோசமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் முழு மூச்சா கதாநாயகன் அப்படி தான் அப்படின்னு நீங்கள் பல இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அதில் வந்து நான் என்னை பொறுத்த அந்த வாதத்தை மாற்றிக்கிறதுக்கு நான் தயார் இல்லை. கண்டிப்பாக அதுதான் சரியான வாதம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த திருப்பியும் சொல்கிறேனுங்க, நீங்கள் நல்ல கதையம்சம் உள்ள சிறிய பட்ஜெட் படங்கள் 2026 நீங்கள் கொடுக்கணும். உடனே எடுத்துட்டு நாங்கள் சிறிய பட்ஜெட் கொடுத்தா நீங்கள் போடுறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அனுபவத்தோடு எடுங்க, நல்ல கண்டென்ட் கொடுங்க. இப்போ சிறிய பட்ஜெட் படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆமாம், எத்தனை தியேட்டர் எத்தனை ஷோ போட்டாங்க. சசிகுமார் ஒன்றும் பெரிய சூப்பர் ஹிட் டாப்பில் இருக்கிற நடிகர் கிடையாது. அவர் சிம்ரான் ஒன்று லைவில் இருக்கிற ஹீரோயின் கிடையாது. வந்தாங்களா இல்லையா, தியேட்டரில் படம் ஓட்டணும்னா இல்லையா, 10 ஷோ 20 ஷோ 30 ஷோ போட்டோம்னா இல்லையா. தலைவன் தலைவரத்தில் கண்டென்ட் தான். நீங்கள் எல்லாம் ஓடுன இந்த சின்ன படங்கள் எல்லாமே கண்டென்ட் தான். அப்போ நீங்கள் வந்து நல்ல படங்கள் கொடுக்கணும்னு சொல்லுங்க. நீங்கள் திரையரங்கு உரிமையாளரே திருப்பி குறை சொல்லாதீங்க. திரையரங்கு உரிமையாளர் ஜனங்க உள்ளே வந்தாங்கன்னா ஏன் அந்த படத்தை ஓட்ட மாட்டேங்கிறாங்க? ஜனங்க உள்ளே வரக்கூடிய படங்களை எந்த தியேட்டருக்காராவது நான் ஓட்ட மாட்டேங்க, ஜனங்க வர்றாங்க நான் இன்னைக்கு ஷோ போட மாட்டேன்னு நினைப்பாங்களா? நாங்கள் 2 பேர் 3 பேர் படத்தை நாங்கள் ஓட்டுறதில்ல. 2 பேர் 3 பேர் 4 பேர் 10 பேருக்குள்ளே வந்தால் எங்களால் தொழிலுக்கு கட்டுப்படி ஆகாது.
அதனால தான் நாங்கள் அந்த படங்களை கண்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால தரமான படங்கள் வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த காலம் 2026 வரும்னு நான் மனசார நம்புறேன். நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்பளத்தை குறைச்சிக்க தயாராக இல்லை. யாராவது ஒருத்தர் வருவார் அப்படின்னு வீட்டிலேயே இருக்க தயாராக இருக்காங்களே தவிர படத்தில் நடிக்க போக மாட்டேன்றான்னு சொன்னீங்க. அப்படி நடக்குதா? வராங்களா அப்படி? இப்போ தான் இப்போ கரண்ட் ட்ரெண்டு தானே. கரண்ட் ட்ரெண்டு அதான். யாரோ ஒருத்தர் வர்றாங்க புதுசாக வர்றாங்க. நம்ம தான் சொல்கிறோம்லங்க. சரி, இந்த நடிகர் பெரிய நடிகர் தான், அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க இல்லைங்களா, நீங்கள் இந்த படத்தை ஆரம்பிங்க, ஓடிடி வந்து நீங்கள் வந்து இந்த ஹீரோவுக்கு ஒரு 50 கோடி கொடுங்க, டைரக்டருக்கு ஒரு 15 கோடி கொடுங்க, இதெல்லாம் போடுங்க, மொத்த பட்ஜெட் 150 கோடி, ஓடிடியே வந்து 80 கோடிக்கு வாங்கிடுவாங்க, சேட்டலைட் ஒரு 30 கோடி, இப்படியெல்லாம் கணக்கு சொல்லும்போது அவங்க புதுசு பாவம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. பேனர் வேறு பெருசாக இருக்கும் அப்படிங்கிற நினச்சிட்டு வந்து பண்ணுறாங்க. இப்படி வந்தவங்க தான் இப்போது நான் சொன்னேன். லைக்காங்கிற கம்பெனி உள்ளே வந்தாங்க. வெற்றி படம் முதல் படம் வந்தது. அவங்க நினச்சிட்டாங்க எல்லாம் பெரிய நடிகரை வச்சு பண்ணிச்சு போட்டோம், பெரிய வியாபாரம் ஆயிரும். அவங்க வியாபாரம் அன்றைக்கி நடந்தது, பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அந்த மாதிரி இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களால முடியல. அவங்க தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு படம் எடுக்க வரக்கூடிய ஆள்கள், ஒரு சின்ன கேபிட்டல், ஒரு 50 கோடி 75 கோடி வச்சுட்டு வரக்கூடியவங்க ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்தாங்கன்னா அந்த ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டுன்னா அவங்க ஒரு சினிமா விட்டே வெளியில் போகக்கூடிய நிலமை வரும். இப்போ நீங்கள் வரக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா வெற்றி படம் கொடுத்த தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. இப்போ ஒரு நடிகர் வந்து சம்பளம் வாங்குறாருன்னா நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளருக்கு என்னென்ன செலவு வைக்கிறீங்க? ஒரு தயாரிப்பாளர் ரத்த கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க. என்னங்கிறாங்கன்னா ஒரு ஹீரோ அஜித்துடைய அடுத்த படம் இது வரைக்கும் ஆரம்பிக்கப்படல. விஜய் சினிமா விட்டு விலகினது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு கூட ஒரு விமர்சனம். பொங்கலுக்கு 2 படங்கள், பெரிய படங்கள் ஒரே நேரத்தில் வெளியாகுது. ஜனநாயகன் ஆக்சுவலாக அவங்க ஃபர்ஸ்ட் பிளான் வந்து தீபாவளி தான் அவங்க முதல்ல வச்சுருந்தாங்க. பராசக்தி பூஜை அன்னைக்கே பொங்கல் வெளியின்னு போட்டாங்க அவங்க. ஆமாம். ஸோ இது வந்து என்ன பராசக்தி என்ன பண்ணாங்கன்னா 14ன்னு போட்டிருந்தாங்க. அது ப்ரீபோன் போஸ்ட் பண்ணி 10 கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.